Hi and hello, welcome to the channel. Dhronavikaash. இப்போ சேனலில் பார்க்குறது இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் ரெகுலேஷன் 2021 வரக்கூடிய சப்ஜெக்ட் தான் பார்க்குறோம். இதை மட்டும் படித்தால் போதும், நீங்கள் எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் ஈஸியின் ETD சப்ஜெக்ட் கோட் ME3391. இப்போ பார்க்கப்பட்ட எல்லா டாப்பிக்கும் அட்டானமஸ் காலேஜ் படித்தாலும் சரி, இல்லை அஃபிலியேட் நான் அட்டானமஸ் காலேஜ் படித்தாலும் சரி, அவங்களும் நான் கொடுக்குற பாயிண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி இல்லைனா வந்து அட்டானமஸ் காலேஜில் படிச்சிங்க அப்படின்னா உங்களோட சிலபஸும் 22 ரெகுலேஷனும் மேட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 80% ஆஃப் சிலபஸ்க்கு மேலே மேட்ச் ஆனாலே நீங்கள் தாராளமாக உங்களுக்கு கொடுக்குற பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். ME3391 இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ் மெக்கானிக்கலில் செகண்ட் இயரில் தேர்டு செமஸ்டரில் வரக்கூடிய சப்ஜெக்ட் தான் இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ். இந்த டாபிக் ரிவ்யூ கொடுத்தவங்க வந்து மிஸ்டர் நசுல்லா சார். ஸோ அவங்களோட கைட்லைனில் தான் வீடியோலாம் பார்க்க போகிறோம். சார் நம்ம கேட்டவுடனே நம்ம அவ்வளோ பிஸி ஷெட்யூலையும் நமக்காக ஃபுல்லாகவே டெப்த்தாக எல்லாமே கொடுத்துட்டாங்க. இந்த சார் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த சப்ஜெக்ட் மட்டுமே நம்ம அதையும் டைம் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ப்ரெடிக்ஷன் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்து நமக்கு எழுதி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ப்ரெடிக்ஷனில் தான் வந்து அடுத்த நோட்ஸ் வரப்போகுது. இந்த வீடியோ இதுக்கு அடுத்த வீடியோவில் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கோட பாஸ் ஈஸி நோட்ஸும் வரும். அதை எப்படி டெவலப் பண்ணுறதுன்றது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்றத. யூனிட் 1 டைட்டில் பார்த்திங்க அப்படின்னா பேசிக்ஸ் 0th அண்ட் ஃபர்ஸ்ட் லா. இதான் வந்து யூனிட் ஃபஸ்ட் இன்டூ டைட்டில். இப்போ வந்து இப்போ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த யூனிட் 1ல் இருக்க பேசிக்ஸ் கேட்கலாம், அப்புறம் டெஃபினேஷன்ஸ் கேட்கலாம். இது 2 மார்க்கில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்புறம் 0th லா அண்ட் டெம்பரேச்சர் ஸ்கேல் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா 2 மார்க்கில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ராப்ளம்ஸ் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா தெர்மோடைனமிக் சைக்கிளை பொறுத்து இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க் அண்ட் நான் ஃப்ளோ ப்ராசஸை பொறுத்து இருக்கும். அடுத்து SFE இதில் இல்லை அப்படின்னா SFEன்னு கொஸ்டின் வரலாம். SFEன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். நமக்கு கொடுக்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்கும் SFE ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ இந்த 4 டாப்பிக்கில் பாருங்கள். ஃபஸ்ட் 2 டாபிக் 2 மார்க்கு, அடுத்த ஒரு டாபிக் வந்து பார்ட் பியில் வந்து வரும், அடுத்த ஒரு டாபிக் பார்ட் பியில் எதிராக சாய்ஸில் இருக்கும். நீங்கள் 4 டாப்பிக்குமே பாருங்கள். இது SFEக்கு அது இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் செகண்ட் லா அண்ட் என்ட்ரோபி. இதில் டெஃபினேஷன் ஆஃப் ஹீட் இன்ஜின், ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் ஹீட் பம்ப்லேருந்து நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் வரும். ரெஃப்ரிஜிரேட்டர் ஹீட் பம்பில் ப்ராப்ளம் வரும். ஹீட் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதுலேயும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். 2 மார்க்ஸ் இதுலேருந்து வரலாம். அடுத்து ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ஹீட் இன்ஜின் காம்பினேஷன், ஹீட் பம்ப் ரெஃப்ரிஜிரேட்டரை பேஸ் பண்ணி இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி 2 மார்க் அதுலேருந்து வரும். அதேமாதிரி ப்ராப்ளம்ஸும் ஹீட் பம்ப் ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து ப்ராப்ளம் வரும். அப்புறம் என்ன வரும்னா கார்னாட் சைக்கிள் டெரிவேஷன். இப்போ கார்னாட்டை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸும் வரலாம். அப்புறம் கிளாசியஸ் இன்வெர்க்கல் டெரிவேஷன். இதில் அவங்க போட்டிருப்பாங்க இந்த ஸ்டார் போட்டிருக்காங்க இல்லையா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த டாபிக் ஹீட் இன்ஜின் ஹீட் ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அப்போ அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து கார்னாட் சைக்கிள் டெரிவேஷன். லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து கிளாசியஸ் இன்வெர்க்கல் டெரிவேஷன். இது யூனிட் 2 பொறுத்த வரைக்கும். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இது மட்டும் படித்த போதுமான இல்லை, எல்லா டாப்பிக்கும் படிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டிய இந்த டாபிக் ஹீட் இன்ஜின் காம்பினேஷனில் ஹீட் ரெஃப்ரிஜிரேட்டர் ஃபஸ்ட்டு படிங்க, செகண்ட் வந்து கார்னாட் சைக்கிள் படிங்க, தேர்ட் இன்வெர்க்கல் டெரிவேஷன் படிங்க. எல்லா டாப்பிக்கும் பார்த்துட்டு போங்க. நம்ம கொடுக்குறது இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் கொடுக்குறோம். இதில் எதுவுமே நீங்கள் ஒமிட் பண்ண வேணாம். யூனிட் 3 வந்து அவைலபிலிட்டி அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் செகண்ட் லா. இதில் வந்து ப்ராப்ளம் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃப்ளோ அண்ட் நான் ஃப்ளோ ப்ராசஸ் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ப்ராப்ளம் கேட்கலாம். அது ஒன்றும் இம்பார்ட்டன்ட் டாபிக் இதில் வந்து. அப்போ வந்து ஹை அண்ட் லோ கிரேட் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்லாம் கேட்பாங்க. பார்ட் பி வராது. ஸோ லோ கிரேட் எனர்ஜி அப்ளிகேஷன் ஆஃப் செகண்ட் லா வந்து 2 மார்க்கில் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் அவைலபிலிட்டி அண்ட் இரிவர்சிபிலிட்டி. இது ஒரு முக்கியமான டாபிக். அப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய ப்ராப்ளம் வந்து ப்ராப்ளம் ஃபோக்கஸ்ட் ஆன் ஃப்ளோ அண்ட் நான் ஃப்ளோ ப்ராசஸ். அடுத்து செகண்ட் பார்க்க வேண்டியது அவைலபிலிட்டி இரிவர்சிபிலிட்டி. 2 மார்க் படிக்கணும்னு வச்சிங்கன்னா ஹை அண்ட் லோ கிரேட் எனர்ஜிக்கு அதில் அப்ளிகேஷன் 2 மார்க் படிங்க. இதுலேருந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. யூனிட் 4 வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்சஸ். இதில் வந்து முக்கியமான டாபிக் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டீம் அண்ட் இட்ஸ் தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டீம் தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருக்க ப்ராப்ளம்ஸை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். செகண்ட் வந்து படித்து முடிச்சாச்சு அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் நான் ஃப்ளோ அண்ட் ஃப்ளோ ப்ராசஸில் பாருங்கள். யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் என்னென்னா கேஸ் மிக்சர்ஸ் அண்ட் தெர்மோடைனமிக் ரிலேஷன்ஸ். இதில் வந்து மேலே 2 டாபிக் இருக்குது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐடியல் கேஸ் அண்ட் ரியல் கேஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜென்ரலைஸ் கம்ப்ரஸபிலிட்டி சார்ட் அண்ட் ப்ராப்ளம்ஸ். இது இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. இதில் நம்ம கம்பல்சரி வரணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா மேலே இருக்கிற லாஸ்ட்டாக அப்படிங்க இந்த கொடுக்குற ரிலேஷன், இந்த ரிலேஷன் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். மேக்ஸ்வெல் ரிலேஷன், TDS ஈக்குவேஷன், ஹீட் கெப்பாசிட்டர் ரிலேஷன், ஜூல் தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் கிளாசியஸ் கிளாப்ரான் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்லேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். இதை மட்டும் படித்தாலே போதும். மேலே அப்படி கேட்டிங்க இதை மட்டும் வச்சு படிங்க, கண்டிப்பாக வந்துடும். இந்த ரிலேஷன்ஸ்குள்ளே எல்லாமே கம்பல்சரி படிக்கணும். இந்த ரிலேஷனில் எதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா மேக்ஸ்வெல் ரிலேஷன் அது இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஜூல் தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்து அது இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தேர்டு வந்து கிளாசியஸ் கெப்டன் ஈக்குவேஷன். லாஸ்ட்டாக படிக்க வேண்டியது TDS ஈக்குவேஷன், ஹீட் கெப்பாசிட்டி ஈக்குவேஷன். எல்லா ரிலேஷன் படிங்க. நம்ம கொடுக்குற ஸ்டார் போட்டுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதை ஃபஸ்ட்டு படிங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து யூனிட் 1லேருந்து 5 வரைக்கும் பார்த்துட்டோம்.
தேங்க்ஸ் மகமும் நான் சொல்ல சார். அவங்களோட கைட்லேருந்து எல்லாமே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்கோம் இல்லையா, இம்பார்ட்டன்ட் டாப்பிக்குரிய நோட்ஸ் இருக்குது. தெர்மோடைனமிக்ஸில் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் இருக்குது. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எங்கே போய் டவுன்லோட் பண்ணுறதுல பற்றிலாம் அடுத்த இதில் பார்க்கலாம். சாரே கைப்பட எழுத நோட்ஸ் இருக்குது. இந்த டாபிக்ஸை ஒவ்வொரு யூனிட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா வெறும் 15 பக்கம் தான் நோட்ஸ் இருக்கும். நீங்கள் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 5 யூனிட் சேர்த்து பார்த்தோன்னா ஒரு 75 பக்கம் இருக்கும் மேக்ஸிமம். ஒவ்வொரு யூனிட்டுக்கு வெறும் 15 பேஜஸ் மட்டும் படிச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு கம்பல்சரி அந்த பேஜஸ்குள்ளேருந்து கொஸ்டின் வந்துடும். ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். நிறையெல்லாம் பொறுத்து இடம் தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட்டோ அது மட்டும் தான் அந்த நோட்ஸில் இருக்கும். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா இருக்காது. எல்லாமே ஹேண்ட் நோட்ஸ் தான் இருக்கும். ஒரு சில பலமும் டைப் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதே வீடியோவில் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த அந்த டவுன்லோட் பண்ணுற நோட்ஸ்களோட லிங்க்குமே இந்த வீடியோவில் இருக்கும். நன்றி.